2:30 ஆச்சு. 2.5 மணி நேரத்துக்கு மேல தூங்கியிருக்கேன். டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா தூக்கம் நல்லா தான் வருது. ரசிக்கிற மாதிரி இருக்கே. சாப்பிடு. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்படியே சும்மா சும்மா வந்துட்டு போற. ஏங்க, நான் உயிரோட இருக்கேனா இல்ல செத்துட்டேனான்னு பாத்தியா? நான் உயிரோட தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எல்லாரும் தான் ஒன்றும் இல்லாம ஆக போறீங்க. நான் நாளைக்கு பப்ளிஷ் பண்ண போற ஆர்டிக்கல் உங்களை எல்லாரையும் தான் எக்ஸ்போஸ் பண்ண போறது. எஸ்பெஷலி இங்க நடக்கிற மர்டர். ஆமா, நீங்க தான் ஒன்றும் இல்லாம ஆக போறீங்க. சொன்னேன் இல்லையா, ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன்னு. போ, சும்மா ஆனா வந்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. போவேன். Trying to intimidate me. ஓ, இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில என்ன சிட்டி முழுக்க சென்சேஷனல் நியூஸ். இந்த நாடே பூர்விகாவை பத்தி தான் பேசிட்டு இருக்க போகுது. பூர்விகா பூர்விகா பூர்விகா, வா வா வா. சார், சொல்லுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா சார், நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ் சார். ஆமா மேடம், கரெக்ட் சார். இது நம்ம டியூட்டி இல்லையா? நம்ம செய்யாம பின்ன வேற யாரும் செய்யறது? அது எப்படி ஒரு நைட் அங்க ஸ்டே பண்ணா மர்டர் ஆயிடுவோமா? என்ன எது நான் விடாம பண்ணணும்னு தான் பண்ணினேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட். இந்த மயான அமைதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.
நான் உன்னை மனோவசியப்படுத்திருக்கேன். அந்த பக்கமா யாராவது வந்தா உடனே அவங்களை திருப்பி அனுப்பு. போய் உன் இடத்துல உட்காரு. போ. உட்கார்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட அசையாத. நீ என் கட்டுப்பாட்டுல இருக்க. புரிஞ்சுதா? நான் சொல்றபடிதான் நீ கேட்டு. கூப்பிட்டீங்களா? நான் யாரையும் கூப்பிடல. போறீங்க. என்ன மேடம் என்ன மாதிரி பேசுறீங்க? முகலா பேசுறீங்க. என்னாச்சு? காப்பி வேணா குடிக்கிறீங்களா? கிட்டக்க வராத. போறீங்க. இல்ல காப்பி எதுவும் வேண்டாம். போன்னு சொன்னேன்ல. மேடம் இங்க ஏதோ சரியா இல்ல. வாங்க இங்க எழுச்சாங்க போயிடலாம். எதுவும் வேண்டாம் சொன்னேன்ல. போடா. போறீங்க. Thank you, Purvika. Thanks a lot. அந்த தண்ணிக்கா ஜலத்தை உடனே திருப்பி அனுப்பிச்சதுக்காக நான் உன்னை ரொம்பவே பாராட்டேன். ஏதாவது உடனடிமையோ நினைச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்லனா உன் வாழ்நாள் இன்னும் குறுகி இருக்கும். சிவபிரகாசம் என்னை பத்தி சொன்னது ஒரு அளவுக்கு உண்மைதான். என்னோட பொழுதுபோக்கை பத்தி கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லியிருந்தாலும் பெரும்பாலும் அது நிஜம்தான். ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி நான் இப்போ போலீஸ் பாதுகாப்புல இல்ல. நேற்றுதான் பிடிபட்டேன், அது நிஜம். ஆனா இன்னைக்கு ஈவினிங் போலீஸ் வேன்ல வரும்போது வழியில தப்பிச்சு இங்க வந்து என் சிலைக்கு பதிலா ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா நீ வந்துட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு உண்டு. சில பேர் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஓல்ட் காயின்ஸ், இன்னும் சில பேர் பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ கணக்கிலேயே அடங்க முடியாத அளவுக்கு ஹாபிஸ். ஆனா என்னோட பொழுதுபோக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. I collect throats, குரல் வளையல், எண்ணுக்கள் எண்ணுக்கள் எண்ணுக்கள். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். மனநில பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணி சைக்காட்ரிஸ்டுக்கே பைத்தியம் பிடிச்சிருமா? நானும் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்பதான் யோசனை பண்ணேன், எல்லாரும் பேசுறதுனால தானே எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது. யாருமே பேசலனா the world will become a better place to live in. So எல்லாரும் பேசாம இருக்கணும்னா பேசாம அவங்க குரல் வளைய கட் பண்ணிடணும். That's the right solution. That's the right solution. என்னது? ஏன் அந்த மாதிரி பாக்குற? அமைதி அமைதி அமைதி. உட்காரு. இது அந்த சலூன்ல உபயோகப்படுத்துவாங்களே, பார்பர் சுரேஷர் நாவிதம் கத்தி. கொஞ்ச நாளா இந்த கத்திக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. Please, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ சவாலா இந்த மியூசியத்துல
நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் இப்படிதான் எதிர்பாராம நடக்கும். சிலது நல்லதா இருக்கும், சிலது விரும்பத்தக்காததா இருக்கும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் ஒரு renowned psychiatrist-ஆ இருந்தேன். ஆனா இப்போ notorious murderer. விதி, எல்லாம் விதி. சரி, பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் காத்துட்டு இருந்தது வீண் போகல. ஒரு அழகான கழுத்து கிடைச்சிருக்கு. டாக்டர் சார் 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 என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், என்ன ஒண்ணும் பூர்விகா, இனிமே நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. Fair, tall, slim, beautiful. என் கலெக்ஷன்லயே இதுதான் டாப் ஆஃப் த லிஸ்டா இருக்க போகுது. இங்க யாரும் வரமாட்டாங்க நினைச்சேன், பட் வாட் a surprise. நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. பூர்விகா, கவலைப்படாதே, வலியெல்லாம் ஒன்னும் தெரியாது. சார் 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 டாக்டர், டாக்டர் சாரநாத். எங்க சொல்லு பாப்போம், டாக்டர் சாரநாத். நான் உன்னை மனோவசியப்படுத்திருக்கேன். இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. பொதுவா இப்படிதான், முதல்ல எல்லாரையும் மனோவசியப்படுத்துவேன், அப்புறம் அப்புறம் அழகான கழுத்து, அருமையான கழுத்து. இந்த கழுத்தையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. பூர்விகா, அந்த கழுத்தை கொஞ்சம் மேல தூண்டு, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் மேல. இப்போ கழுத்தை இந்த பக்கம், என் பக்கம் திருப்பு. குட் குட் குட். இப்படிதான் சொல்றபடி கேட்டு நடக்கணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதுக்கு மேல டைத்தை வேஸ்ட் பண்ணா எல்லாமே தப்பாயிடும். நான் சொன்னபடி உன் கழுத்தை வச்சிருக்கேன். பூர்விகா, just a few more seconds. என் சேகரிப்புல இன்னொரு குரல் வளை. வெட்டிடவா, என்ன விட்டுடவா? இந்த அருமையான வாய்ப்பை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அழகான கழுத்து கிடைக்கிறதே கஷ்டம். தெரியல சார், பார்க்கலாம். டியூட்டி டைம் முடிஞ்சு சார், கிளம்புறேன் சார். இருப்பா, காபி எதனா வாங்கி கொடுத்து கிளம்பு. போய் பாருங்க, நானும் வரேன். போ. சார், நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கு சார். டைமாச்சுமா, இன்னும் 10-15 நிமிஷத்துல விசிட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. எழுப்பு போ. மேடம், மேடம், மணி 8 எடுத்துறீங்க மேடம். பூர்விகா, மை காட். ஹலோ, நான் டாக்டர் ஸ்ரீராம். கார்டியாக் அரெஸ்ட். ஆஃப் கோர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் சொல்லுங்க. ஆமா, கடைசியா யார் இவங்களை பார்த்தா? நான் தான் சார்.
மணி 10 மணி இருக்கும். இந்த அம்மாக்கு தண்ணி கொண்டு வச்சேன். அப்ப அதுக்கப்புறம் நான் வரல. இப்ப பாருங்க தண்ணி கூட பேக்குது. நான் எவ்வளவோ சொன்னேன்டா, அனாவசியமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் ரொம்ப தைரியசாலி, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. டாக்டர், இந்த கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னீங்க, என்ன ரீசனா இருக்கு? எது வேணும்னாலும் இருக்கலாம், பயம் கூட இருக்கலாம். இங்க இவங்க தனியா இருந்திருக்காங்க, இந்த சிலைகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கலாம். சார், சொல்ல தங்க சார், என்ன தயங்க என்ன விஷயம்? சார் இந்த சிசிடிவி இருக்குதுல்ல, அதுல பார்த்தா என்னன்னு கண்டுக்கலாம்ல. நல்ல ஐடியா, போய் ஆன் பண்ணு. டாக்டர் சார், ஓகே. இந்த ஆர்டிகளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கிரூர கொலையாளிகள் மத்தியில் ஓர் இரவு. Too long. சிலைகளுடன் ஓர் இரவு. நோ, சரியா இல்லை, கேட்சியா இருக்கு. சிலையும் கொலையும். எஸ், சிலையும் கொலையும், இதான். திஸ் இஸ் கரெக்ட். என்ன தண்ணி எடுத்துக்கிட்டு வா. டேபிள் மேல வை. என்ன மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? போமா, கோ. ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். போமா.
ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏதோ இந்த சிலைகள் மத்தியில இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். சார், அது இந்த மாதிரி ஆபத்தா போகும்னு எனக்கு தெரியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க செத்து போனதுக்கான காரணம் பயம்தான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இவங்க ஏதோ பயங்கரமான கனவு கண்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சில நேரங்கள்ல சில கனவுகள் நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனவு இவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். அதுவும் இந்த சிலையை பார்த்து பாருங்க. இவர் டாக்டர் சாரநாத் தானே, நோட்டோரியஸ் சைக்கியாட்ரிஸ்ட். ஆமா டாக்டர், இன்ஃபேக்ட் நேற்று தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவர் ஒரு கிழவியோட குரல்களை இருக்கும்போது போலீஸ்ல பிடிபட்டார் சொல்லி. He is a disgrace to the medical profession. Well, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சின்னவங்க தான், வயசு ஒன்றும் அதிகம் ஆகலை. ஆமா டாக்டர், ரொம்பவே துணிச்சலா பேசினாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை, ஐ வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா. அன்பார்ச்சுனேட்லி she has lost her life. இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் லைஃப் ரொம்பவே அட்வென்ச்சரஸா எடுத்துக்கிறாங்க. அதுலயும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எந்த அளவு போனா ரிஸ்க் எடுக்க தயாராக. என்ன டாக்டர், அந்த சிலையவே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த சிலை கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி, அதுக்கு ஏதோ உயிர் வந்த மாதிரி. என்ன டாக்டர் நீங்களும் இப்படி சொன்னீங்க? சிலையாவது அசையறதாவது உயிர் வரதாவது? சிலை என்னைக்குமே சிலை தான் டாக்டர்.